நம்ம நிறைய வித்தியாசமான டிஷ்ஷஸ்லாம் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான டிஷ். அது என்னன்னு பார்க்கலாம். ஹலோ மேடம். ஹாய் மீரா மேடம். இன்னைக்கு நம்ம வந்து ருச்சியில ரொம்ப சிம்பிளான டிஷ் பண்ண போறோம். சிம்பிளா தானே இருக்கும் இது? எக்ஸ்ட்ரீம்லி சிம்பிள். ஓகே, பட் இது வந்து ஒரு சில்ட்ரன் ஸ்பெஷலா? ஆமா, பிளஸ் அடல்ட் சொல்லலாம். ஓகே, இந்த டிஷ் பேர் சொல்லுங்க. இது ஹனி ரோஸ்டட் நட்ஸ்னு பேரு. நிறைய அப்ராட்லாம் பாத்தி நம்ம இங்க வந்து நிறைய சால்டட் நட்ஸ் தான் சாப்பிடுவோம். ஆமா, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி நியூயார்க் அந்த மாதிரி ஏரியாலாம் தள்ளு வண்டியில ஹனி ரோஸ்டட் நட்ஸ் வித்துட்டு போவாங்க. நான் இங்க மாதிரி அந்த பாக்கெட்ல போட்டு கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும், வாசனையா இருக்கும், எஸ்பெஷலி கோல்ட் வின்டர் டைம்லாம். ஸோ அந்த ரெசிபி எப்படின்னு காமிக்கிறேன். வெரி வெரி சிம்பிள் அண்ட் ஸோ அடிக்டிவ். லைக் இட் கீப்ஸ் ஆன் உள்ள போயிட்டு. ஆனால் அவங்க சொன்ன மாதிரி நம்மளுக்கு இங்கே எல்லாம் வந்து அந்த உப்பு போட்டு வேர்க்கடலை, உப்பு போட்டு உப்பு கடலை, அந்த அது மாதிரி சாப்பிட்டு தான் பழக்கம் இல்லையா? சால்ட் சேர்த்து சாப்பிட்டு தான் பழக்கம். ஸோ இன்னைக்கு வந்து அவங்க ஒரு ஃபாரின் ஸ்பெஷல் சொன்னாங்க. யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஹனி ரோஸ்டட் நட்ஸ் விற்பாங்க அப்படின்னு. ரொம்ப சிம்பிள். ஸோ அந்த ஹனி ரோஸ்டட் நட்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்கு இல்லையா மேம்? வெரி சிம்பிள் தான். யூஸ்வலி தே யூஸ் ஆல்மண்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி பீனட்ஸ். நான் வந்து ரெண்டும் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, வேற இதில் என்ன யூஸ் பண்ண முடியும்? ஆல்மண்ட்ஸ், அப்புறம் வால்நட்ஸ் பண்ணலாம், அப்புறம் பிகான்ஸ் பண்ணலாம். பட் யூஸ்வலி ஆல்மண்ட்ஸ் இஸ் த பெஸ்ட். இது ரொம்ப டேஸ்டியா. இது கேஷ்யூ கூட பண்ணலாம். ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த பாதாம், முந்திரி இதெல்லாம். ஸோ ஆல்மண்ட்ஸ், பாதாம், அதுக்கப்புறம் வேர்க்கடலை இதெல்லாம் பண்ணலாம்னு சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டு காம்பினேஷன் சேர்ந்து பண்ண போறோம். முந்திரியில வேர்க்கடலையும் எடுத்துக்க போறோம், பாதாமும் எடுத்துக்க போறோம் இல்லையா? அதோட எண்ணெய், சக்கரை அண்ட் ஹனி. ஆமா, இது வந்து யூஷுவல் குக்கிங் ஆயில், ரெகுலர். ஆமா, ஓகே. இதுதான் தேவையான பொருட்கள். ஸோ சர்க்கரையும் இருக்கு, தேனும் இருக்கு, கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு எண்ணெய், பாதாம் பருப்பு, வேர்க்கடலை, இதுதான் வாட்டர். ஓகே, எப்படி பண்ண போறோம்? வெரி சிம்பிள். இதுக்கு மெஷர் கரெக்டா நம்ம எடுத்துக்கணும், அதான் மெயின். ஸோ நட் வந்து ஈச் ஒரு கப் எடுத்துருக்கேன். ஸோ ஆன் த ஹோல் 2 cup ஆஃப் எனி நட். அதுக்கு இந்த மெஷர் நான் சொல்றேன். 2 tablespoons ஆஃப் ஹனி. ஓகே, 2 tablespoon தேன், அதாவது 2 கப் நட்ஸ்க்கு இல்லையா? கரெக்டா இருக்கும். குறைச்சலா இருக்கேன்னு நினைப்போம் நம்ம, பட் பாத்தீங்கன்னா இட் வில் கோட் வெரி நைஸ்லி. ஓகே, அண்ட் 2 tablespoons வாட்டர். ஓகே, 2 tablespoon தேன், 2 tablespoon தண்ணி. இது வந்து 1 tablespoon மெஷர்னால 2 யூஸ் பண்றேன். அண்ட் 1 teaspoon எண்ணெய். ஓகே, 1 teaspoon இல்லையா? ஆமா, அது 2 tablespoon, இது teaspoon. 1 teaspoon எண்ணெய். இன்னும் நான் கேஸ் ஆன் பண்ணல. ஸோ இது வந்து நான் கேஸ் எல்லாம் சேர்த்து ஒரு பபிள் வர வரைக்கும் I'm going to switch on the gas. ஓகே, நல்லா இந்த மாதிரி ப்ராட் பேன் இல்லை, உங்களுக்கு ஈஸியா இருக்கும் மெனுவர் பண்றதுக்கு. இப்போ இதில் வந்து தேன், எண்ணெய், தண்ணி. தேன் அண்ட் எண்ணெய் 2 tablespoon. அது தேனும் தண்ணியும் 2 tablespoon. எண்ணெய் வந்து 1 teaspoon. இப்போ வந்து கொதிக்கணுமா இது? ஆமா, நல்ல ஒரு பபிள் வரணும் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சுது இல்லையா? பபிள்ஸ் வந்துச்சு. இது வந்து டோஸ்ட் பண்ணிருக்கேன் ஆல்மண்ட்ஸ் மைல்டா. நான் ஏற்கனவே ஓவன்ல. இனி நம்ம தவாலையும் பண்ணிக்கலாம். எவ்வளவு நேரம் டோஸ்ட் பண்ணிருக்கீங்க? அவன்னா 10 minutes. இல்லனா நம்ம நார்மலா ஸ்டவ்ல வச்சு கூட பண்ணலாம். வறுத்திருக்கோம். இதுவும் ரோஸ்டட் பீனட்ஸ் தான், ரெடிமேடா விக்கிறது இல்லையா, கிரவுண்ட் நட். அப்படி இல்லைன்னா நம்ம வாங்கி வறுத்துக்கலாம். ஓகே, தோலோட கிடைச்சா இன்னும் நல்லா இருக்கும். பட் தோலோட கூட சேர்க்கலாமா? சேர்க்கலாம். ஐ டென்ட் கெட் தோலோட, ஸோ நான் இது போட்டேன். ஸோ நல்லா நம்ம வந்து அந்த ட்ரை ஆகிற வரைக்கும் இந்த வாட்டர் இருக்குல்ல, எல்லாம் போகிற வரைக்கும் வறுத்துட்டு இருந்தோன்னா எல்லாம் கோட் ஆகிடும் உங்களுக்கு நல்லா. ஓகே, கரெக்டாக உங்களுக்கு 5 minutes தான் ஆகும் ஆக்சுவலி. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் கைவிடாமல் கிளறிட்டு அப்புறம் நம்ம சர்க்கரை போட்டு டாஸ் பண்ண போகிறோம். நல்லா கோட் ஆகிடும்.
ஓகே வெரி சிம்பிள் Very பட் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நினைக்கிறேன். ரொம்ப tasty. நீங்க சொன்ன மாதிரி நம்ம வேர்க்கடலை எல்லாம் உப்பு சேர்த்து தான் சாப்பிட்டுருக்கோம். ஸோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆமா. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேன், 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டோம் இல்லையா, அதோட 1 இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாக கூட நாங்கள் சேர்த்தோம். ஒரு 1.5 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க, ரெகுலர் குக்கிங் ஆயில். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் தேனும் தண்ணியும் 2 டீஸ்பூன் எண்ணெய் அது சேர்த்து நல்லா கொஞ்சம் கிளறிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கொதி வரும், அந்த பபிள்ஸ் வரும். அந்த பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பாதாமையும் வேர்க்கடலையும் சேர்த்தோம். இது ரெண்டுமே ஏற்கனவே வறுத்திருக்கோம், நம்ம ட்ரையாக வறுத்திருக்கோம். அது ஓவன்லயா இருந்தாலும் சரி, தவா வச்சு வறுத்தாலும் சரி, நல்லா வறுத்திருக்கோம். வேர்க்கடலை நீங்க தோலோடையும் சேர்க்கலாம், ஏன்னா பாதாம் தோலோட தான் சேர்த்திருக்கோம். வேர்க்கடலை தோலோட சேர்த்தா இன்னும் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ பாருங்க இப்படியே கிளறிட்டே இருக்கேன், ஆல்மோஸ்ட் ட்ரை ஆயிடுச்சு. ஆமா, அந்த தண்ணி எல்லாம் போய் அப்படியே கோட் ஆயிடுச்சு. தேன் வந்து ஈவனா கோட்டா, ரொம்ப ஈவனா கோட்டா. அப்புறம் உங்களுக்கு இன்னும் ஆறு இண்டிவிஜுவலா பியூட்டிஃபுல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு. இப்போ நான் சிம்மர் பண்ணிட்டு I'm going to take 1/4 cup sugar. Okay. Full சேர்த்துலாம். 1/4. போறோம். And ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு salt. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அழகா, இப்ப பாத்தீங்கன்னா இந்த சக்கரை வந்து அப்படியே கேரமலைஸ் ஆகும் இல்லையா, ஒரு மாதிரி வெளியில கிறிஸ்டல் மாதிரி கோட் ஆயிடும் உங்களுக்கு. ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். ஓகே, நல்லா ஆறுன அப்புறம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா முறுமுறுன்னு நல்லா டேஸ்டியா இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஈவினிங் சும்மா போர் அடிக்கும் போது டிவி பார்க்கும்போது ஒரு ஹெல்த்தி ஸ்நாக் ஆக்சுவலி உங்களுக்கு. ஓகே மேடம், இது வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஸ்டோர் பண்றதா இருந்தா எவ்வளவு நாள் ஸ்டோர் பண்ணலாம்? 30 days, ஒரு மாசம் வரைக்கும் இருந்தா 30 days. ஓகே, ஆமா, அப்போ அது ஒரு மாசம் வரைக்கும். ஸோ நான் வந்து நல்ல ஒரு இது ஆயில் ஸ்மியர்டு ட்ரே, இல்லாட்டி லைக் இன்னும் அந்த அலுமினியம் ஃபாயில் இருந்ததுன்னா அதுலேயும் ஆற விட போறோம். ஆமா, நல்ல ஒரு ரூம் டெம்பரேச்சர் வந்துச்சுன்னா நல்லா மொறுமொறுன்னு ஆயிடும். ஓகே, ஆமா, இப்ப வந்து கொஞ்சம் அது வந்து நமக்கு சாஃப்டா இருக்கிற மாதிரி தான் தெரியும், பட் ஆறுனதுக்கு அப்புறம் சூப்பர் ஆயிடும். ஏன்னா இன்னும் விட்டீங்கன்னா கார்மலைஸ் ஆயிடும் சுகர். இதுதான் ஸ்டேஜ் இல்லையா? நல்லா நம்ம வந்து அந்த தண்ணி எல்லாம் நல்லா பேனே உங்களுக்கு ட்ரை. ஆமா, தேனும் தண்ணியும் சேர்ந்து அதெல்லாம் நல்லா வத்தினதுக்கு அப்புறம் நம்ம சக்கரை சேர்த்துற வேண்டியது. ஓகே, பாருங்க நம்மளுடைய ஹனி ரோஸ்டட் நட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பட் வந்து ஆறணும், நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ இப்போ வந்து எப்படி சர்வ் பண்ண போறோம்? நம்ம கொஞ்சம் ஒரு 5 minutes ஆற விடலாம். ஸோ உங்களுக்கு கொஞ்சமா you will get the taste. ஓகே 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 5 minutes ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இதை வந்து சர்விங் பவுலுக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகே, இப்போ நட்ஸ் வந்து ஆறிடுச்சு இல்லையா? ஆமா, ஒரு அளவுக்கு ஆறி இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் ஆறுனா ரோஸ் மீன்ஸ் நல்ல அது தனித்தனியா ஒவ்வொன்றும் தனித்தனியா வரும் இல்லையா? பட் உங்களுக்கு இப்போ சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கண்டிப்பா. ஸோ மேம், இதுக்கு வந்து நம்ம அந்த தோலோடு இருந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னீங்க இல்லையா? அதே மாதிரி எல்லா நட்ஸுமே நமக்கு வந்து அந்த ஸ்கின்னோட இருக்கலாம். அதே மாதிரி சால்ட் சேர்த்த நட்ஸா இருக்கணுமா, சேர்க்காத நட்ஸா இருக்கும்? நம்ம சால்ட் சேர்த்த நட்ஸ்னா கொஞ்சம் இந்த சால்ட் அவாய்ட் பண்ணணும். ஓகே, ஸோ பெட்டர் இல்லாதது இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணணும். கொஞ்சம் சால்ட்டியா இருக்கும்.